வேர்ல்ட் T20 வென்ற ஒரு வாரத்துக்குள்ளே இந்தியா ஜிம்பாப்வேவை சந்திக்கிறாங்க. நீ ஊதி தள்ளிடலாம் இல்லையா? ஈஸி வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கிரிக்கெட் எப்போவுமே ஒரு ரியாலிட்டி செக் தரும். அப்படி ஒரு ரியாலிட்டி செக் இந்தியாவுக்கு அமைந்தது. ஜிம்பாப்வே 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு T20 இன்டர்நேஷ்னலில் ஒரு ஹிஸ்டாரிக் வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக 13 ரன்களில். அண்ட் ஆரம்பிக்கலாங்களா? இல்லை, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாஸை வென்ற சுப்மன் கில்லோட இந்தியா முதல்ல ஃபீல்டிங் செய்ய தேர்வு செஞ்சாங்க. லுக் லைக் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டிசிஷன் இல்லையா? ஆமாம். அண்ட் அப்படி தான் இருந்தது. ஏன்னா மொத்தமாக ஜிம்பாப்வேவை ரொம்ப சொற்ப ரன்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதை பார்த்தோம். பவர் பிளேயில் இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் ஜிம்பாப்வே நல்லா அடிச்சு ஆட ஆரம்பித்தாங்க. அவங்களோட பிரைட் யங் ஸ்டார் பிரையன் பெனட் ரொம்ப நல்லா ஆடினார். நிறைய ரிஸ்க் எடுத்துக்கிட்டாரு. அந்த ரிஸ்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தோடு கலந்து ரன்களாகவும் மாறியதை நம்ம பார்த்தோம். ஏன்னா இன்னசென்ட் கையா முதல் பாலே அவுட் ஆனார் முகேஷ் குமார் கிட்ட. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜிம்பாப்வே கம்பேக்குக்கான ஒரு அறிகுறி காமிச்சாங்க. முதல்ல பிரையன் பெனட், அப்புறம் வெஸ்லி மத்தவேரே 2 பேரும் நல்லா அடித்தாங்க. பட் சடன்லி 6வது ஓவரில் திரும்ப தடம் பொருள ஆரம்பித்தாங்க. பவர் பிளேயில் ஜிம்பாப்வே 40 ரன்கள் மாத்திரமே அடிச்சிருந்தாங்க. 40க்கு 2. ரவி பிஷ்னாய் வந்த முதல் பாலே விக்கெட். தொடர்ந்து அற்புதமான ஒரு ஸ்பெல். அண்ட் சூன் இனஃப் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ். நல்ல பெரிய கிரவுண்ட், நல்ல பெரிய ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ். அங்கே வந்து ஓடி எடுப்பது தான் வந்து இன்னும் எளிதான ஒரு முறை அப்படிங்கிறது எல்லாருமே நல்ல கணிச்ச ஒரு விஷயம். அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஆடுவது ட்ரெடிஷ்னலி கஷ்டமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடந்த கடந்த 12 போட்டிகளில் 5 முறை தான் 150 கடந்திருக்காங்க. முதல்ல பேட்டிங் ஆடுற ஒரு அணியும் எப்படி பார்த்தாலுமே. ஸோ ஒரு 140 150 எடுத்தால் ஒரு பார் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு நிலையில் சிக்கந்தர் ரசாவும் நல்லா ஆடிட்டு போனார். பட் அது ரொம்ப நேரமாக நிலைக்கல. ரவி பிஷ்னாய் ஒரு பக்கம், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப நல்ல ஐபிஎல் கேம்பெயினாக அமையலை. கடந்த சில வருஷங்கள் நிறைய இன்ஜுரிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் யூஸ் பண்ணார். ஒரு கட்டத்தில் ஆன் ஹேட்ரிக் எடுத்தார், பேக் டு பேக் விக்கெட்ஸ். அண்ட் ஜிம்பாப்வே வேர் ரியலி ஸ்ட்ரகிளிங். எந்த அளவுக்குன்னா 90க்கு 9 இருந்தாங்க. பட் அங்கே தான் இந்த மேட்சோட மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இவங்களோட ஜிம்பாப்வேயோட கீப்பர் கிளைவ் மடாண்டே அவரும் தெண்டாய் சட்டாராவும் ஒரு 25 ரன் பார்ட்னர்ஷிப். கிளைவ் மடாண்டி 29 அன்பீட்டன் ரன்ஸ், இன்வேல்யூபிள் ரன்ஸ். ஏன்னா 115க்கு நகர்த்தினாங்க. சட்டாராவோட கான்ட்ரிபியூஷன் அதில் ஒரே ஒரு விஷயம் தான், 9 பால் ஒரு எண்டில் அவுட் ஆகாமல் நின்னார். அண்ட் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டரில். சரி, இந்தியா சேஸ் வரும்போது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க தானே அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்கலைங்க. தொடர்ச்சியாக விக்கெட் விழ ஆரம்பிச்சுட்டே இருந்தது. இந்த முதல் சைன்ஸ் ஆஃப் நர்வஸ்னஸ் ஃபஸ்ட் ஓவரில் 3 டெபியூட்டான்ஸ் இந்தியாவுக்கு இல்லையா? அதில் அபிஷேக் சர்மா அவர் எப்படி அடித்து ஆடியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நேற்று நீங்கள் பார்த்த ஒரு வீடியோலையும் வந்து நான் சொல்லியிருப்பேன், எப்படி 500க்கு மேற்பட்ட ரன்கள். அண்ட் ஐபிஎல்லில் எந்த இன்னிங்ஸுமே 30 பால் அவர் 30 பாலுக்கு மேலே எடுக்காமல் அவ்வளோ அடித்த முதல் வீரர் அவ்வளோதான் அபிஷேக் சர்மா தான். ஸோ இன்றைக்கும் பிரையன் பெனட்டை வச்சு ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணார் சிக்கந்தர் ரசா. பெனட் ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டர். பங்களாதேஷ்க்கு எதிராக ரீசெண்டாக நடந்த T20 சீரீஸில் லாஸ்ட் மேட்ச்சில் அவர் மேன் ஆஃப் த மேட்சாக இருந்தார். 71 of 49 பால்ஸுங்கிறது மட்டும் இல்லாமல் 2 விக்கெட் எடுத்திருந்தார். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டருக்கு எதிராக நல்ல மேட்சப்னு சொல்லி தான் சிக்கந்தர் ரசா இவருக்கு பாலை கொடுத்தாரு. முதல் ஓவரே கச்சிதமாக போட்டார். அண்ட் 3 பால் ரன் எடுக்க முடியல. அண்ட் சிக்கந்தர் ரசா ஒரு ஸ்மார்ட் பீஸ் ஆஃப் கேப்டன்சி, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் ஆஃப் சைடில் போட்டார். ஸோ அந்த பெரிய புல் அடிக்கிறதுக்கு போய் அங்கே கரெக்டாக பால் பேட்டுக்கு வரல. டீப் ஸ்கொயரில் இருக்கிற ஃபீல்டரை கண்டுபிடிச்சி அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ப்ரொசெஷன், ருத்துராஜ் கைக்கோட ரொம்ப நல்ல ஒரு பால். சத்தாரா ஸ்லிப்பில் ஒரு எட்ஜ் இன்டியூஸ் பண்ணார். ரியன் பராக் ஆல்சோ டெபியூ. மிட் ஆஃபை கிளியர் பண்ணணும்னு நினச்சி ஆட பார்த்தாரு, நடக்கலை. பவர் பிளேயில் 4 விக்கெட் எடுத்தாங்க இந்தியா. ஏன்னா இது ஃபோர்ஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறது புலப்படுவதற்கு இந்தியாவுக்கு நேரம் எடுத்தது. சுப்மன் கில் நீண்ட நேரம் இருந்ததை பார்த்தோம். பட் சிக்கந்தர் ரசா இவென்ச்சுவலி மேன் ஆஃப் த மேட்ச். 15 மேன் ஆஃப் த மேட்சஸ் இந்த மேட்சோட சேர்த்து. அண்ட் விராட் கோலி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மேன் ஆஃப் த மேட்சஸ் T20 இன்டர்நேஷ்னல்ஸில் 16. 2வது இடத்துக்கு இப்போ சிக்கந்தர் ரசா அண்ட் சூரியகுமார் யாதவ் டைடாக இருக்காங்க. ரசா சுப்மன் கில் அவுட் ஆக்கினது கிட்டத்தட்ட மேட்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது அப்படின்னு சொல்ல முடியும். வாஷிங்டன் கடைசியில் அவர் பாடுபட்டு மேட்சை க்ளோஸ் ஆக்கணும்னு ட்ரை பண்ணார். லாஸ்ட்டு பால் வரைக்கும் கிட்டத்தட்ட கொண்டு போகணும்னு பார்த்தார். பட் பெனல்டிமேட் பாலில் இந்தியாவோட இன்னிங்ஸும் முடிஞ்சது, வாஷிங்டனும் அவுட் ஆனார். 13 ரன் வெற்றி, மறக்க முடியாத வெற்றி. அண்ட் ஏன் ஜிம்பாப்வேக்கு மறக்க முடியாத வெற்றி? ரொம்ப ஏழ்மையான ஒரு நாடு, நிறைய கடினத்துக்கு அப்புறம் அவங்க கிரிக்கெட் ஆடுவதை பார்க்குறோம். அண்ட் அண்மையில் அவங்களுக்கு வந்து எதுவுமே நல்லதாக இல்லை. பல முறை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அணிக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஏதாவது ஒரு மேட்சாக தான் அமையும். அந்த மாதிரி ஒரு மேட்சாக இதை அவங்க பார்க்கக்கூடும். ஏன்னா
அவங்க கடந்த 4 உலக கோப்பையில் 2 ஃபார்மேட்லையும் 50 ஓவர்ஸ் T20s எதுலேயுமே அவங்க குவாலிஃபை ஆகலை. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு 2026 நோக்கி அவங்க பிரயாணம் செய்வதற்கு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஆண்டி கிராண்ட் ஃப்ளவர், அலிஸ்டர் கேம்பல், அவரோட பையன் ஆடுறார் இந்த டீமில், ஜோனதன் கேம்பல், பால் ஸ்ட்ராண்ட், மறைந்த ஹீத் ஸ்ட்ரீக், இந்த மாதிரி வீரர்கள்லாம் உருவாக்கிய ஒரு டீம் இப்போது அந்த இடத்துல இல்லை. உகாண்டா கிட்ட அவங்க தோத்தாங்க குவாலிஃபயர்ஸில், வேர்ல்ட் T20 குவாலிஃபயர்ஸில். நமீபியா அண்ட் உகாண்டா அவங்களுக்கு அஹெடாக குவாலிஃபை ஆனாங்க. ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஸ் செகண்ட் ஸ்ட்ரிங் சைடு, தேர்ட் ஸ்ட்ரிங் சைடுன்னு நம்ம சொன்னாலுமே இந்தியா வேர் எக்ஸ்பெக்டட் டு வின். அந்த ஒரு அணியை தோக்க வச்சது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஃபார் சிக்கந்தர் ரஸா அண்ட் இஸ் மெரிமேன். பட் தொடர்ந்து என்னென்ன மேட்சஸ் வரப்போகுது, நாளைக்கே 2வது T20 சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் உங்களுக்கு டாட்டா, பாய் பாய். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.